ஹே காய்ஸ், ஒவ்வொரு மனிதனும் ஒரு எலக்ட்ரிக் பேட்டரி மாதிரின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை அட்ராக்ட் பண்ணவோ இல்ல அதை வெறுக்கவோ ஏதோ ஒரு வகையான எனர்ஜியை யூஸ் பண்றீங்க அப்படின்னு எப்பயாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களை பார்த்தா கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கும் இல்ல? அதேதான் பிடிக்காத நபரை பார்த்தாலோ இல்ல நினைச்சாலோ ஏற்படும். அதெல்லாமே எலக்ட்ரிசிட்டியா இல்ல வெறும் ஹியூமன் எமோஷன்ஸ் தானா? என்னங்க சம்பந்தமே இல்லாம போகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இன்னைக்கான நம்மளோட பதிவு அப்படிப்பட்ட ஒரு டாபிக் தான், மேக்னெட்டிக் பர்சன். பெரிய ஸ்டாரு இல்ல ஃபேமஸான மனிதர்களை பார்த்தா ஒரு விதமான அட்ராக்ஷன் நமக்குள்ள ஏற்படும். இவங்க கிட்ட ஒரு அதீதமான ஈர்ப்பு வரும். ப்ளீஸ் சொன்னா புரிஞ்சுக்கங்க, அவங்க நார்மல் பீப்புள் இல்லைன்னு சொல்றீங்களா? நோ நோ நோ, எல்லாருமே நார்மலான மனுஷங்க தான். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு தனிப்பட்ட காந்த சக்தி இருக்கு. எவ்வளவு ஃபேமஸான ஆக்டர்ஸ், பாலிட்டிஷியனா இருந்தாலும் ஒரு சில பேர் மேலதான் நமக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு உருவாகும். அதுக்கு ஸ்பெஷலான ரீசன்லாம் எதுவும் சொல்ல முடியாது. அவங்க தோற்றம், குணம் இதெல்லாம் வச்சு இந்த ஈர்ப்பு வர்றதும் கிடையாது. ரொம்ப இயல்பா நேச்சுரலான வழியில இந்த ஈர்ப்பை நீங்க உணர முடியும். அந்த மாதிரியான ஈர்ப்பை உருவாக்க நீங்க செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கணும்னு அவசியமே இல்ல. ஒரு நார்மலான வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச நபர்களை ஈர்க்க, உங்களை சுத்தி ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷனை உருவாக்க, இப்படி பல காரணங்களுக்காக நீங்க இந்த மேக்னெட்டிக் பவர்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். உங்க எஜுகேஷன், ஃபேமிலி பேக்ரவுண்ட், வளர்ந்த சூழல் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கற அடையாளம் அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்ல. இதுல ஏதாச்சும் ஒரு ஆஸ்பெக்ட மாத்தி உங்க பர்சனாலிட்டியை மாத்திக்க முடியும். உங்க பர்சனல் growthக்கு இதை கட்டாயம் யூஸ் பண்ணவும் முடியும். இது வரைக்கும் இந்த மாதிரியான விஷயத்த கேள்விப்படாத நபர்களுக்கு இந்த பதிவு ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும். ஆல்ரெடி இதை பத்தி கொஞ்சம் தெரியும்னு சொல்றவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமான புரிதலை ஏற்படுத்துற விதமா இருக்கும். இதோட பிராக்டிக்கல் யூசேஜஸ் பத்தியும் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். முதல்ல இந்த மேக்னட்டிசம் கான்செப்ட எப்படி மனிதர்களுக்கு ஏற்படுத்த முடியும்? இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன? இத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பர்சனல் மேக்னட்டிசம் அப்படின்னா என்ன? நம்ம ஹியூமன் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா எல்லா காலத்திலயும் ஏதோ ஒரு சில மனிதர்கள் அவங்களோட பர்சனல் பவரை வச்சு மக்களை இல்ல ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி டாமினேட் பண்ணிருக்காங்க. இல்ல அவங்களோட கருத்துக்களை வச்சு மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறவங்க பெரிய அளவுக்கு ஃபேமஸான நபர்களா இல்ல யாருமே செய்யாத விஷயத்த செஞ்சவங்களா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம பாக்குற சினிமா செலிபிரிட்டிஸ், பாலிட்டிஷியன்ஸ், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், மீடியா பர்சன்ஸ் மட்டும்தான் மேக்னெட்டிக்கான பவர்ஸை வச்சிருப்பாங்கன்னு நம்புறோம். இதெல்லாம் யாரோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும்னு சொல்றது ஒரு தப்பான கைடன்ஸா கூட இருக்க முடியும். உண்மையை சொல்ல போனா ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பவர் இருக்கு. சரியான நாலேஜ் அண்ட் பிராக்டிஸ் இருந்தா நம்ம எல்லாருமே நம்ம டெய்லி லைஃப்ல கூட இதை பயன்படுத்த முடியும். ஒரு சிலருக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே அவ்வளோ க்ளோஸா இருக்க மாட்டாங்க. தனியே தன்னந்தனியே இப்படி சோலோவா பாட்டு பாடி அவங்க ஒரு உலகத்துல இருப்பாங்க. இயற்கையாவே கூச்சம் அதிகம் இருக்க மனிதர்கள் கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. ஆனா இந்த மேக்னெட்டிக் பவர் இல்லாம இருக்கவங்க யார் மேலயும் ஒரு அஃபெக்ஷனோ இல்ல அன்போ காட்ட தெரியாம எல்லார் மேலயும் எரிஞ்சு விழுந்துகிட்டே இருப்பாங்க. இல்ல யார பார்த்தாலும் ஒரு குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு பர்சனல் மேக்னட்டிசம் பவர் சுத்தமா இல்ல அப்படின்னு சொல்லிட முடியாது. அவங்களோட பவரை நெகட்டிவா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, மேக்னெட் என்ன செய்யும்? ஒன்னு ஈர்க்கும் இல்ல ரிப்பல்ஸ் பண்ணும், அதாவது எதிர்க்கும், தள்ளி விடும் இல்லையா? மேக்னெட்டோட பேசிக் கான்செப்ட் அதானே. ஆப்போசிட்ல இருக்க போல்ஸ்னா ஒன்னு ஈர்க்கும், ஒரே போல்ஸ்ல இருந்தா ஒன்னு எதிர்க்கும் இல்ல விளக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கான்செப்ட் தான் இந்த மாதிரியான மனிதர்களும் செய்யறாங்க. உங்களோட பர்சனல் மேக்னட்டிசம் தெரிஞ்சு அதை முறையா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால பல பேரை ஈர்க்க முடியும். உங்களை எல்லாருக்கும் பிடிக்க வைக்கிற மாதிரி நடந்துக்க முடியும். உங்க வார்த்தைகளுக்கு கட்டுப்பட வைக்கவும் முடியும். அதுவே உங்களோட மேக்னெட்டிக் பவரை பத்தி தெரியாம போனா இதையே நீங்க ஆப்போசிட்டா செய்றீங்க. அதாவது உங்களை நோக்கி வர மக்களை நீங்க எதிர்க்கிறீங்க இல்ல தள்ளி வைக்கிறீங்க. அப்ப நம்ம எல்லாருக்குமே இந்த மேக்னெட்டிக் பவர் உள்ளுக்குள்ள இருக்கு. அதை சரியா தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துறப்போ உங்க பர்சனாலிட்டியுமே நல்ல விதமா மாற வாய்ப்பு இருக்கு. வீக்கான மைண்ட் இருக்கவங்களுக்கு இந்த ஃபோர்ஸ் அவ்வளோ எஃபெக்டிவா வேலை செய்யறது இல்ல. ஏன்னா அவங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க பிரெயின் ஆக்டிவிட்டீஸ்ல இது ஒரு குறிப்பிட்ட பகுதியை பாதிக்கிற விதமா இருக்கும். அதனால இவங்க எப்போ ரிசீவரா இருக்காங்க. ஒரு காமெடி சீன்ல வடிவேலு கோவை சரளாவை பார்த்து 2 1 4ன்னு சொல்லுவாரு. ஏன்னு கேட்டா அது பள்ளிக்கூட கணக்கு. புருஷ சொன்னா 2 1 4ன்னு நம்பணும் அப்படின்னு சொல்லுவாரு. இத மேக்னெட்டிக் நேச்சர்னு சொல்ல முடியாது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுன்னு சொல்லலாம். ஆனா இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கும் ஒரு திறமை இருக்கணும். ஒரு வீக்கான மைண்ட் தான் நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். சயின்டிபிக்கா சொல்லணும்னா நெகட்டிவான நிலையில இருக்கவங்கள தான் உங்களோட வார்த்தைக்கு கட்டுப்பட வைக்க முடியும். நல்ல தெளிவான ஸ்ட்ராங்கான மனநிலையில இருக்கவங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் நல்லா வேலை செய்யும். இவங்க பாசிட்டிவா இருப்பாங்க. அதோட டிரான்ஸ்மிட்டர் பொசிஷன்ல, அதாவது ஒரு விஷயத்த சொல்ற இடத்துல இருக்காங்க. மேக்னெட்டிக் கான்செப்ட் படி பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்னு ஈர்க்கும் இல்லையா?
அப்ப நல்ல ஸ்ட்ராங்கான மைண்ட் இருக்கவங்க சொல்ற இடத்துலயும் வீக்கான மைண்ட் இருக்கவங்க அதை கேட்கிற இடத்துக்கும் தள்ளப்படுறாங்க. இப்படிதான் மக்கள் ஒரு பர்சனாலிட்டியால அட்ராக்ட் பண்ணப்படுறாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சாலும் வெறும் வார்த்தையால இதை செஞ்சிட முடியாது. அதே போல நீங்க அமைதியா இருந்துதா உங்களுக்கான மக்களை இல்ல பொருட்களை ஈர்க்க முடியும்னா அதுக்கு நீங்க ரொம்ப நாள் அமைதியாவே ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்கணும். அதுவும் முடியாது, பிராக்டிக்கலா பாசிபிளும் கிடையாது. சரி, அப்போ பிசிக்கல் ஆக்ஷன்ஸை வச்சு மத்தவங்களை அட்ராக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா அதுவும் முழுசா சரியா இருக்காது. இதுல 2 முக்கியமான கான்செப்ட் இருக்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஒன்னு உங்க பிசிக்கல் பாடியோட சம்பந்தப்பட்டது, இன்னொன்னு உங்க மென்டல் ஸ்ட்ரென்த்தோட சம்பந்தப்பட்டது. இது ரெண்டுமே ஒரு பாயிண்ட்ல பேலன்ஸ்டா இருந்தாதான் அத மேக்னட்டிசம் இல்ல மேக்னெட்டிக் பவர் அப்படின்னு சொல்ல முடியும். சிலருக்கு இந்த பிசிக்கல் மேக்னெட்டிக் பவர் ஒர்க் அவுட் ஆகும், இன்னும் சில பேருக்கு மென்டல் பவரை வச்சு மத்தவங்களை ஈர்க்கிற விதமா நடந்துப்பாங்க. உண்மையில இந்த மென்டல் பவர் அப்படின்னு சொல்றது உங்க பிரெயின்ல இருந்து வருதுன்னு நீங்க நம்புறீங்க இல்லையா? அதே போல பிசிக்கல் பவர் இல்ல பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எங்க இருந்து வருது? உங்க பாடியில நடக்கிற ஆக்ஷன்ஸ் மூலமா. உங்க பிசிக்கல் ஆக்ஷன்ஸுக்கு பொறுப்பான பார்ட் எதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அது நம்ம நர்வஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம். அந்த நரம்பு மண்டலம் தான் மூளையில இருந்து வர கமாண்ட்ஸை வச்சு நம்ம ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ உங்க மென்டல் பவர், பிசிக்கல் பவர் ரெண்டுமே சேர்ந்தாதான் அதோட கம்ப்ளீட் எனர்ஜியா உங்களோட பர்சனாலிட்டிக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். அதனாலதான் இத ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கணும்னு சொல்றாங்க. உங்க பிரெயின்ல இருந்து வர தாட்ஸ் மூலமா மென்டலி ஒரு மேக்னட்டிசம் உருவாக்க முடியும். இதுதான் உங்க பர்சனாலிட்டிக்கு ஒரு சோல், அதாவது ஆன்மா மாதிரி. பிசிக்கல் மேக்னட்டிசம் அப்படிங்கிறது அந்த ஆன்மாக்கான உடல் மாதிரி இருக்கும். ஆன்மாவும் உடலும் சேரும்போது தான் அற்புதமான விளைவுகள் உருவாகும். மென்டல் பிசிக்கல் மேக்னட்டிசம் சேர்றப்போ அதுக்கான பலன்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும். இத சரியா தெரிஞ்சு பயன்படுத்துறப்போ நீங்க எவ்வளவு நெகட்டிவான பர்சனா இருந்தாலும் இதுவரை யாருக்குமே உங்க மேல பெரிய இன்ட்ரெஸ்டே வரலனா கூட அந்த சிச்சுவேஷனை நீங்க சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். உங்க பிஹேவியரை, பர்சனாலிட்டியை சேஞ்ச் பண்ண முடியும். நீங்களும் ஒரு மேக்னெட்டிக் பர்சனாலிட்டியா இருக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு மேக்னெட்டிக் பர்சனா நீங்க இருக்கணுமா? என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் இருந்தா அதிக ஈர்ப்புள்ள நபரா நீங்க இருக்கலாம்னு பார்க்கலாமா? அதுல ஃபர்ஸ்ட், உண்மை. நீங்க எந்த செஞ்சுரியில சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, இல்ல என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருந்தாலும் சரி, அதிகமான ஈர்ப்பு சக்தி இருக்க மனிதர்கள் அவங்க உண்மையான குணத்தை காட்ட யோசிக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு எப்பவுமே எந்த முகமூடியும் தேவையா இருக்காது. அவங்கள சுத்தி இருக்கவங்களோட ஒரிஜினாலிட்டியுமே அவங்க மதிக்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. வார்த்தைகளை வச்சோ இல்ல போலியான முகத்தை காட்டியோ யாரையும் அட்ராக்ட் பண்ற குணம் இருக்காது. இவங்களோட பர்சனாலிட்டி, பேஷன் இத ரெண்ட வச்சுதான் அவங்களோட மேக்னெட்டிக் பவரை வெளிப்படுத்துவாங்க. எப்பவும் உண்மையான மனிதர்களா மத்தவங்களை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான மேக்னெட்டிக் பவர்ஸை வச்சிருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல கூட தப்பே செஞ்சாலும் ஒத்துக்கிற ஒருத்தரோட தான் நம்ம ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண நினைப்போம். போலியா நம்மள ஏமாத்துற மனிதர்கள் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் அவங்க மேல எந்த விதமான ஈர்ப்பும் வர்றதில்ல. அவங்கள யாரும் விரும்புறதும் இல்ல. உண்மைக்கு எப்பவுமே வேல்யூ ஜாஸ்தி. இதை நீங்க உணர்ந்தாலே போதும், உங்களோட மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்தை நீங்க அதிகப்படுத்த முடியும். அடுத்து, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நம்ம ஹிஸ்டரி சில ஃபேமஸான மனிதர்களை அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸை வச்சே அடையாளப்படுத்தும். ஜூலியஸ் சீசர், நெப்போலியன் போனபார்ட்டே இவங்கள போல ரொம்ப சிலர் தான் அவங்க அப்பியரன்ஸை தாண்டி அவங்களுக்குள்ள இருந்த கான்ஃபிடன்ஸை வச்சு ஃபேமஸான பர்சனாலிட்டிஸா அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. தன்னம்பிக்கை தான் இவங்களோட அடையாளமா இருக்கு. அவங்கள மட்டுமே முழுசா நம்புவாங்க. அவங்களோட சாதனைகளை எப்பவும் குறைவா நினைக்கவே மாட்டாங்க. ஒவ்வொரு தோல்வியையும் வெற்றியா மாத்துற வித்தைகளை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இவங்களோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதை சரி செய்யற முயற்சிகளையும் செய்ய தெரியும். அதே போல அந்த வீக்னஸை யாரையும் பயன்படுத்த முடியாத மாதிரியும் நடந்துக்க தெரியும். யார் என்ன மாதிரியான குறைகளை சொன்னாலும் அதை எதிர்க்காம ஏத்துப்பாங்க. அதை நிரந்தரமா மாத்த தெரிஞ்சவங்களாவும் இருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். ஃபேக் இட் டில் யூ மேக் இட் அப்படின்னு சொல்ற மாதிரி அது உண்மையா மாறுற வரைக்கும் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமா இருக்க மாதிரி நடிக்க முயற்சி பண்ணுங்க. ஒரு நாள் அதுவே உண்மையா மாறும். நம்ம முன்னாள் பிரசிடென்ட் திரு APJ அப்துல் கலாம் அவர்களுக்கும் இந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ங்கிறது பொருத்தமா இருக்கும். அவர் மேல இருந்த நம்பிக்கை தான் பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்க வச்சது. எம்பத்தின்னு சொல்லப்படுற இரக்க குணம். இரக்க குணத்தை நீங்க ஏமாலின்னு அர்த்தம் கொள்ள தேவையில்ல. இரக்கமுள்ள மனிதர்கள் அடுத்தவங்களோட இடத்துல இருந்து யோசிக்கிற மனிதர்களா இருப்பாங்க. அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. இதுவே அவங்களை அதிக ஈர்ப்புள்ள மனிதரா காட்டும். இந்த மாதிரியான மனிதர்கள் அவங்களோட இந்த குணத்தால லைஃப்ல நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க. ஆனா என்ன இருந்தாலும் மக்களுக்கு இவங்க மேல உள்ள ஈர்ப்பு குறையாது. மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலா, மதர் தெரேசா இவங்க வரிசையில இன்னும் ஏகப்பட்ட பேரு. இவங்க எல்லாருக்குமே இருந்த ஒரு பொதுவான குணம் இரக்கம். அவங்க வளர்ந்த சூழல் வேறையா இருந்தாலும் கஷ்டப்படுற மக்களோட இடத்துல இருந்து யோசிக்க தெரிஞ்ச நல்ல குணம் இருந்தது. இவங்களோட லைஃபை தியாகம் செய்யற அளவுக்கு போனாலும் அவங்க இயல்பை மாத்திக்க அவங்க நினைச்சதே இல்ல. அதனாலதான்
விளக்குல இருக்க வெளிச்சத்தை நோக்கி ஈர்க்கப்படுற பூச்சிகளை போல இரக்கம், கருணை, புரிதல் இதெல்லாம் இருக்க இந்த மனிதர்களை நோக்கி மக்கள் எப்பவும் ஈர்க்கப்பட்டாங்க. ஒரு ஃப்ரெண்டோ இல்ல யாரோ ஒரு அறிமுகம் இல்லாதவங்களுக்கோ கூட இவங்க ஹெல்ப் பண்ண ரெடியா இருப்பாங்க. அட்லீஸ்ட் அவங்க சமாதானமாக இல்ல மனசு விட்டு அழுக தோள் கொடுக்க கூடியவங்களா இருப்பாங்க. நம்ம ஆஃபீஸ்ல இல்ல ஃப்ரெண்ட் கேங்ல இப்படி ஒருத்தர் எப்பவுமே இருப்பாரு. என்னதான் நீங்க அவங்கள பத்தி கிண்டலா பேசினாலும் அவங்கள குறை சொன்னாலும் அவங்க மேல ஒரு ஈர்ப்பு இருக்கிறத நீங்க எப்பவும் மறுக்கவே முடியாது. ஃபேமிலி பிரச்சனை, மணி ப்ராப்ளம் இல்ல ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனைன்னு என்ன வந்தாலும் இப்படி ஒருத்தரை தான் தேடி போவோம். அப்பதான் அவங்களோட அருமையே நமக்கு தெரியும். இந்த மாதிரியான மனிதர்கள் அவங்க மென்டல் பவரை வச்சு மற்றவங்களை ஈர்க்கிற வித்தைகளை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நீங்க எவ்வளோ நேரம் அழுது புலம்பி கோவமா கத்தி உங்க உணர்வுகளை கொட்டி தீத்தாலும் அமைதியா நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு அட்வைஸ் பண்ணவோ இல்ல உங்களை குத்தி காட்டவோ மாட்டாங்க. உங்க உணர்வுகளை மதிச்சு அதுக்கான மரியாதையை கொடுக்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி கருணையான நபர்களையும் ஏமாளிகளையும் நீங்க ஒன்னா நினைக்கவே கூடாது. இவங்க 2 பேருக்கும் இருக்க பேசிக்கான குணமே வேற வேற விதமா இருக்கும். உண்மையான அக்கறையும் மத்தவங்க மேல மதிப்பும் இருக்க நபர்கள் எப்பவும் ஒரு ஈர்ப்புள்ள நபராதான் இருப்பாங்க. அடுத்து தாட்ஸ், எண்ணங்கள். இது சரியா இருந்தாதான் நம்ம ஆக்ஷன்ஸ், அதாவது செயல்கள் நல்லா இருக்க முடியும். மேக்னெட்டிக் பவர் இருக்க ஆட்கள் ரொம்ப மைண்ட்ஃபுல்லான மனிதர்களா இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கு எப்போ அட்வைஸ் தேவைப்படும், எப்போ அவங்களோட பிரசன்ஸ் தேவையா இருக்கும்னு புரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஒரு ஆழ்ந்த சிந்தனை அவங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை எப்பயாவது இவங்க யோசனை தப்பா போனா இல்ல அவங்க செஞ்ச ஒரு விஷயம் ஃபெயிலியர்ல முடிஞ்சா அதை நினைச்சு ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஃபெயிலியர்ஸை ஏத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டு அதுல இருந்து என்ன கத்துக்கலாம் இல்ல அதை எப்படி சரி செய்யலாம்னு யோசிக்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. சிந்தனைகள் தான் செயல்களுக்கு காரணம்னு தெரிஞ்ச ஒருத்தர் எப்பவும் அதிகமான மக்களை ஈர்க்க முடியும். அதுக்கான டேலண்ட்ஸை வளர்த்துக்க முடியும். நம்ம ஹிஸ்டரியிலையும் சரி இப்ப இருக்க ட்ரெண்ட்லயும் சரி புதுமையான எண்ணங்கள் இருக்க இந்த மாதிரியான மனிதர்கள் மேல எப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே பிலாசபி பேசுறவங்க இல்ல புது ஐடியாலஜியை பேசுறவங்க இந்த மாதிரியான மேக்னெட்டிக் பவரோட இருக்கிறத பார்க்கலாம். சாக்ரட்டிஸ், டாவின்சி இது போல பலர். சில சயின்டிஸ்ட் கூட இந்த புதுமையான தாட்ஸை வச்சு பல இனோவேட்டிவ் ஐடியாஸுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான புதுமையான தாட்ஸ் உள்ளவங்க பெரும்பாலும் எல்லா துறையிலுமே யுனிக்கா தெரிவாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், இலான் மஸ்க் இவங்க எல்லாருமே அவங்க யோசிக்கிற விதத்தை வச்சும் புதுமையான எண்ணங்களை வச்சும் தான் ஃபேமஸான பீப்புளா இருந்திருக்காங்க. உங்க சிந்தனையை சரியா வச்சுக்கிட்டா நீங்களும் இதே போல செயல்பட முடியும். உங்க தாட்ஸை வச்சே நீங்க உங்களுக்கான மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்பிக்கை. நம்பிக்கை அதானே எல்லாம். ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு. நேர்மறையான எண்ணம் இருக்கவங்க அப்படின்னு அர்த்தம். இதே போல பெசிமிஸ்ட் அப்படின்னு அதுக்கு ஆப்போசிட் வார்த்தையும் இருக்கு. இது ரெண்டுமே அதிகமான கம்மியான மேக்னெட்டிக் பவரை சொல்ற வார்த்தைகளா இருக்கும். ஆப்டிமிஸ்டிக்கா இருந்து அதிகமான மக்களை இருக்கிறாங்க, பெசிமிஸ்டா இருந்து அதிகமான நபர்களை விளக்கவும் முடியும். அப்போ 2 பேருக்குமே ஒரு மேக்னெட்டிக் பவர் இல்ல ஸ்ட்ரென்த் இருக்கு. அதை எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படிங்கறதுல தான் டிஃபரன்ஸ் இருக்கு. எப்பவுமே நேர்மறையா பேசுறவங்களையும் நேர்மறையான வார்த்தைகளை மட்டும் யூஸ் பண்றவங்களையும் தேடி போவாங்க. ஒரு சின்ன குரூப் இல்ல பெரிய ஃப்ரெண்ட்ஸ் கேங்னு எதுவா இருந்தாலும் இந்த நம்பிக்கையான மனிதர்கள் சொல்ற வார்த்தைகளுக்கும் அதுக்கு இருக்க மதிப்பும் என்னைக்கும் மாறாது. எல்லா பிரச்சனையிலயும் ஒரு நல்ல சான்ஸ் ஒளிஞ்சிருக்கிறது கண்டுபிடிக்க தெரியும். வால்ட் டிஸ்னி, ஓப்ரா வின்ஃப்ரே இவங்கள மாதிரியான மனிதர்கள் எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணாலும் அதுல இருக்க நல்ல சான்சஸை யூஸ் பண்ணி ஃபேமஸ் ஆனவங்க. பிரச்சனைகள்ல இருக்க வாய்ப்பை பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு அவங்க லைஃபையும் மாற்ற முடியும், மற்றவங்க லைஃபுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனை தர முடியும். போராடினா மட்டுமே நமக்கான விடுதலை சாத்தியம்னு நம்பிட்டு இருந்த காலத்துல அமைதியாவும் நம்ம சுதந்திரத்தை பெற முடியும்னு நிரூபிச்சு காட்டினவர் நம்ம மகாத்மா காந்தி. என்னதான் இன்னைக்கு அவர் மேல 1000 விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் நாட்டோட விடுதலைக்கு அவரோட பங்கு இருக்கிறத யாருமே மறுக்க முடியாது, மறக்கவும் கூடாது. அதனாலதான் இவங்கள சுத்தி எப்பவுமே ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ பிரச்சனைகளையும் நேர்மறையா யோசிச்சு மக்களை சரியான பாதையில வழிநடத்திட்டு போன நம்ம மகாத்மா காந்திக்கு பின்னாடி போக ஒரு பெரிய கூட்டமே இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரியான நேர்மறை எண்ணம் இருக்க நபர்கள் ரியாலிட்டிக்கும் இமேஜினரி வேர்ல்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸை புரிஞ்சவங்களா இருப்பாங்க. அதனாலதான் இவங்களோட பாசிட்டிவான வார்த்தைகள் எப்போ ஒரு போலியான நம்பிக்கையை தர மாதிரி இருக்காது. எது நிஜம், எது இந்த லைஃப்ல பிராக்டிக்கலா செய்ய முடியும்னு யோசிச்சு அதுக்கான வழிகளை மட்டுமே சொல்றவங்களா இருக்காங்க. ஹோப் ஃபார் த பெஸ்ட்னு சொன்னாலும் அதோட பிராக்டிக்கல் லிமிட்ஸ் என்னன்னு நல்லாவே அவங்களுக்கு தெரியும். அந்த பெஸ்டான விஷயம் ரியாலிட்டிக்கு எப்படி செட் ஆகும்னு யோசிக்கிறவங்க தான் எப்பவுமே பாசிட்டிவா இருக்க முயற்சி பண்ணுவாங்க. இவங்களை ஃபாலோ பண்ண பெரிய கூட்டமே காத்திருக்கும். அடுத்து அட்டென்டிவ், அதாவது கவனம். யார் ஒருத்தர் தன்னை சுத்தி நடக்கிற விஷயத்தின் மேல ரொம்ப கவனமா இருக்காங்களோ அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டானவங்களா இருப்பாங்க. அதே சமயம் நல்ல டெசிஷன் எடுக்க தெரிஞ்சவங்களாவும் இருப்பாங்க. உங்க டெசிஷன்ஸ் கரெக்டா இருந்தா நீங்க எந்த சிச்சுவேஷன்லயுமே தனியா தெரிய வாய்ப்பு இருக்கு. உங்க மேல ஒரு ஸ்பெஷல் ஈர்ப்பும் இருக்க சான்சஸ் அதிகமா இருக்கு. ஒருத்தர்கிட்ட பேசுறப்போ அவங்க கவனம் ஃபுல்லா பேசுற விஷயத்தின் மேலதான் இருக்கும். நல்ல ஜென்டிலான ஐ கான்டாக்ட் இருக்கும்,
நிதானமா அவங்கள கம்ப்ளீட்டா பேச விட்டு அப்புறமா தான் இவங்களோட ஒப்பீனியனை சொல்லுவாங்க. அதே மாதிரி டீப்பான தெளிவான கேள்விகளை கேட்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க கேள்விகள் மேலோட்டமா இருக்கவே இருக்காது. அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அவங்களோட கேள்விகள்ல தெரியும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க சொல்ற விஷயங்களை சரியா ஃபாலோ பண்றவங்களா இருப்பாங்க. திரும்ப அவங்கள எப்போ எங்க மீட் பண்ணாலுமே அதை ஞாபகம் வச்சு கேட்பாங்க. இந்த மாதிரியான நபர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சவங்களா இருக்காங்க. நம்ம லைஃப்ல கூட சில பேர் இப்படி இருக்காங்க. அடுத்ததா எனர்ஜெட்டிக். முகமது அலி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரோட அதீதமான எனர்ஜி லெவல் அவரோட ஸ்போர்ட்ஸா வெளிப்படும். அவருக்கு இருந்த அந்த கரிஸ்மா, அந்த பவர், இது எல்லாமே அவருக்கு இருந்த ஹை எனர்ஜியோட வெளிப்பாடுதான். அந்த காலத்துல வந்து நிக்கிறப்பவே அந்த எனர்ஜிய நம்ம ஃபீல் பண்ண முடியும். மேக்னெட்டிக் பவரே ஒரு எனர்ஜி தான். அதனாலே என்னவோ இந்த ஈர்ப்பு அதிகமுள்ள நபர்கள் ரொம்ப ரொம்ப ஹை எனர்ஜியோட இருக்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஆக்டிவா இருக்கவங்கள விட இவங்க ஒரு விஷயத்த செய்யறப்போ அதிகமான இன்ட்ரெஸ்டோட கூட இருக்கவங்களையும் இன்ஸ்பயர் பண்ற மாதிரியான எனர்ஜி லெவலோட இருக்கிறத பார்க்கலாம். எப்பவுமே உற்சாகமா ஒரு ஹாப்பி மூட வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கும் எப்பயாவது ஒரு சோர்வான ஃபீல் வரும். அதை கூட ஒரு சின்ன ஸ்மைல்ல ஈஸியா மாத்திருவாங்க. அது ஒரு சின்ன கெட் டுகெதர் டின்னரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பெரிய ட்ரிப்புனாலும் சரி, அவங்களோட ஃபுல் எனர்ஜி எப்பவுமே வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள சுத்தி இருக்க மக்கள் அவங்கள நோக்கி ஈர்க்கப்படுறத தடுக்கவே முடியாது. அவங்கள சுத்தி இருக்க இடத்த எப்பவும் ஒரு உயிர் போட வச்சுக்கிறத விரும்புவாங்க. அவங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு ஹெல்ப் பண்ற குணம் இருக்கும். அதே போல தெரியாத விஷயத்தையும் தெரிஞ்சுக்க நினைப்பாங்க. அந்த நாலேஜை வச்சு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மென்டாலிட்டியும் அவங்களுக்கு அதிகமாவே இருக்கும். அடுத்து பேச்சுக்கள். இங்கிலீஷ்ல வெல் ஸ்போக்கன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. நல்ல திறமையான பேச்சுக்கள் மட்டும் இல்ல, ஒரு சூழ்நிலையை அமைதியாக்குற பேச்சுக்களையும், எங்க என்ன பேசணும்னு தெரிஞ்சு பேசுற பேச்சுக்களையும் வெல் ஸ்போக்கன் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்க உணர்வுகளை புரிஞ்சுகிட்டு அதே சமயம் அவங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவா சொல்ல நினைக்கிறவங்க தான் அதிகமான ஈர்ப்புள்ள மனிதரா இருக்க முடியும். எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கும். அது கேட்கறவங்களுக்கு பிடிக்குதா இல்லையா, அவங்களுக்கு புரியுதா, இதெல்லாம் யோசிக்கிறதே இல்ல. ஆனா மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் அதிகம் இருக்க நபர்கள் கேட்கறவங்களோட உணர்வுகளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. எந்த விதத்திலையும் யாரையும் காயப்படுத்தாத பேச்சுக்களை பேசுறவங்களா இருப்பாங்க. பொதுவா இவங்கள பெஸ்ட் கம்யூனிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கான எல்லா குணமும் இவங்க கிட்ட இருக்கும். அன்பா, ஆதரவா, புரிஞ்சுக்கிற மாதிரியான நேரடி பேச்சுக்கள் இவங்க மேல எப்பவும் ஒரு ஈர்ப்பு இருக்க மாதிரி சூழலை உருவாக்கும். நம்ம தமிழ்நாட்டுல பேச்சால பெரிய மனிதர்களானவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், திரு சி.என். அண்ணாதுரை, கலைஞர் கருணாநிதி, இவர்கள் எல்லாருமே மக்களை ஈர்க்கிற பேச்சுக்களால உயர்ந்த இடத்துல இருந்தவங்க. மக்களுக்கு வழிகாட்டிய நல்ல தலைவர்களா இருந்தவங்க. இவ்ளோ ஏன், இப்ப நம்ம சூப்பர் ஸ்டார் கூட தன்னோட பேச்சால இப்ப இருக்க 2K கிட்ஸுக்கு கூட பிடிச்ச ஒரு நபரா இருக்கிறத நம்மளே பாக்குறோம். அவரோட வயசுல இருக்க எந்த பெரியவங்க பேச்சையாவது நம்ம ஒரே இடத்துல அசையாம உட்காந்து கேட்போமா? ஆனா அவர் பேசினா கேக்குறோம். ஏன், அவரோட பேச்சுல இருக்க சுவாரஸ்யம், யார்கிட்ட என்ன சொன்னாலும் அவரோட லைஃப்ல நடந்த விஷயத்த எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லணும்னு அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. உங்களோட பேச்சுக்களையும் கொஞ்சம் கவனிங்க. அதுல என்ன மாற்றங்களை கொண்டு வந்தா உங்களோட பர்சனாலிட்டியை மாத்த முடியும்னு யோசிங்க. உங்க நல்ல பேச்சால உங்களை சுத்தி உள்ளவங்க கூட ஒரு நல்ல உறவை ஏற்படுத்திக்க முடியும். போக போக இந்த பேச்சை வச்சு உங்களோட மேக்னெட்டிக் பவர்ஸை நீங்க அதிகப்படுத்த முடியும். அடுத்து நேர்மை. யார் ஒருத்தர் தன்னோட வார்த்தை, செயல், இன்டென்ஷன்ஸ் இதுல உண்மையா நேர்மையா இருக்க முயற்சி பண்றவங்களா இருக்காங்களோ அவங்க மேல எப்போ ஒரு நம்பகத்தன்மையும் ஈர்ப்பும் இருக்கும். ஏன்னா இந்த உலகத்துல இப்ப இருக்க சூழல்ல எல்லாரும் எப்பவும் ஒரு முகமூடியோட தான் இருக்காங்க. அதுதான் ஒரு நல்ல சோஷியல் ஸ்டேட்டஸுக்கு நல்லதா இருக்கும்னு நம்புறாங்க. ஆனா அதிகமான மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் இருக்க ஒருத்தருக்கு இந்த போலியான சோஷியல் ஸ்டேட்டஸ் தேவையே இருக்காது. அவங்க கூட இருக்கவங்களோட ஒரு ப்ராப்ளம் இருந்தா அதை பத்தி வெளிப்படையா பேசுற தைரியம் இருக்கும். யார் மேல தப்பு, என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு ஓப்பன் டிஸ்கஷனை செய்ய யோசிக்கவே மாட்டாங்க. அதை வச்சு அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷனை கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப்லயுமே எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு பார்த்துப்பாங்க. அவங்க லைஃப்ல ஏதாவது ஒரு கஷ்டமான டைம் வந்தா கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி கூட ஓப்பன் அதை ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கான ஆறுதலை தேடவும் அவங்க செஞ்ச தவறுகளை ஒத்துக்கவும் எப்பவும் யோசிக்கவே மாட்டாங்க. அதிகமான ஈர்ப்பு இருக்க நபர்கள் எப்பவும் நேர்மையா தெளிவான நோக்கத்தோட அவங்க லைஃபை கொண்டு போக தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அடுத்தது இன்ஸ்பிரேஷனல் பர்சனாலிட்டி. அதிகமான மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் இருக்க நபர்களோட பாசிட்டிவிட்டி, உற்சாகம், கான்ஃபிடன்ஸ் இதெல்லாமே அவங்கள சுத்தி இருக்க நபர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுக்கும். அப்போதைக்கு ட்ரெண்ட்ல இருக்க விஷயத்த காமெடியா கருத்துக்களோட சொல்ற நம்ம விவேக் சார். ஆனா இயற்கை மேலேயும் இந்த சுற்றுப்புறத்தின் மேலேயும் அவருக்கு இருந்த அக்கறையும் அவர் முன்னெடுத்த மரம் வளர்க்கிற ஆர்வத்தை பத்தி தெரிஞ்சதும் தான் அவரோட இன்னொரு முகமே தெரிய வந்தது. இன்னைக்கும் அவர் இல்லைனா கூட அவர் முன்னெடுத்த திட்டம் பல பேர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அந்த அளவுக்கு இதுல ஒரு இன்ஸ்பைரிங்கான பர்சனாலிட்டியா அவர் இருந்திருக்காரு. இவர் மாதிரி உள்ள நபர்கள் எப்பவுமே இன்னொருத்தருக்கு முன்னோடியா இருக்கதான் ஆசைப்படுவாங்க.
இவங்கள போல இருக்கவங்கள தான் நம்ம எப்பவுமே தேடி தேடி போவோம். எல்லா சிச்சுவேஷன்லயும் இந்த நபர்கள் அவங்களோட பெஸ்ட் என்னவோ அதை மட்டுமே கொடுக்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இதனாலதான் இவங்க எல்லாருக்குமே இன்ஸ்பைரிங்கான மனிதரா இருக்காங்க. இவங்க எப்பவும் மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதையோ இல்ல அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதையோ விரும்ப மாட்டாங்க. இவங்க செய்யற செயல்கள் தான் மத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ணும். நம்மள சுத்தி இப்படி ஏகப்பட்ட இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க. இல்ல உங்க ரிலேட்டிவ் அண்ணாவா அக்காவா கூட இருக்கலாம். அதிகமான ஈர்ப்பு இருக்க இந்த மக்கள் எப்பவும் தனக்கு பிடிச்சதை செய்யறவங்களா, தனக்கான வழிகளை தேடி போறவங்களா இருக்காங்க. நீங்களும் உங்களுக்கான தனிப்பட்ட வழிகளை கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்களா இருக்க முயற்சி பண்ணுங்க. அதுவே உங்களோட இன்ஸ்பைரிங்கான மனிதரா அடையாளம் காட்டும். அடுத்தது அன்பும் ஆதரவும். அன்பான மக்கள் மேல எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதை யாருமே தவிர்க்கவே முடியாது. என்னதான் நீங்க இன்ஸ்பயர் பண்ணாலும் மோட்டிவேஷனை கொடுக்க தெரிஞ்சவங்களா இருந்தாலும் பேசிக்கா அன்பும் ஒரு சப்போர்ட்டிவான நேச்சரும் இருந்தா உங்க மேல இன்னும் ஈர்ப்பு அதிகமாகும். இவங்க கூட இருக்கவங்களோட வளர்ச்சியையும் அவங்க சக்சஸையும் முழு மனசோட செலிப்ரேட் பண்ண தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ரத்தன் டாட்டாவை விட இதுக்கு யாருமே உதாரணமா சொல்ல முடியாது. என்னதான் பெரிய பணக்காரரா இருந்தாலும் அவர் கூட இருந்த மனிதர்கள் மேல அவருக்கு இருந்த அன்பும் மக்கறையும் அவர் ஒரு உயர்ந்த மனிதரா அடையாளம் காட்டுச்சு. ஒரு மிடில் கிளாஸ் மக்கள் மேல இருந்த அன்பு தான் அவரோட நானோ காருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. நீங்க எங்க இருந்தாலும் சரி, ஒரு உண்மையான அன்பும் சக மனிதர்கள் மேல நீங்க காட்டுற அக்கறையும் உங்களை அதிக ஈர்ப்புள்ள நபரா அடையாளப்படுத்தும். இந்த மாதிரியான பல நல்ல குணம் இருக்க மனிதர்கள் பார்க்க மட்டும் இல்ல, பழகவும் ஆசைப்படுற நபர்களா இருக்காங்க. அப்பியரன்ஸ் ஆக்ஷன்ஸை வச்சு மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருக்க பல நல்ல குவாலிட்டிஸை சரியா வெளிப்படுத்தி எப்பவும் மக்களை தாம் பக்கம் ஈர்க்கும் வித்தைகளை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு நல்ல லீடர்ஷிப் இருக்க நபரா ஈஸியா அப்ரோச் பண்ண முடிஞ்சவங்களா இருப்பாங்க. இவங்க எப்போ ஒரு குறிக்கோளோட தன்னோட லைஃபுக்கான கோல்ஸ் எதுன்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா இவங்க பர்சனல் லைஃப், கரியர் எல்லாமே சரியா இருந்தாதான் மத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ண முடியும்னு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு. எப்பவும் கூலா செல்ஃப் கண்ட்ரோலோட அவங்களோட இன்டெலிஜென்ஸை வெளிப்படுத்தி எல்லாத்துலயும் சக்சஸை மட்டுமே பார்க்க தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அதனாலதான் பல துறையில முன்னோடியா இருக்க முடியுது. அது சரி, இதெல்லாம் நம்ம நார்மல் லைஃபுக்கு செட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சா கண்டிப்பா செட் ஆகும். இந்த எல்லா ஃபேமஸ் பர்சனாலிட்டியும் ஒரு நாள் சாதாரண லைஃப்ல தானே இருந்திருக்காங்க. பணம், புகழ், பிசினஸ்ல வெற்றி, பெரிய பதவின்னு இவங்க நினைச்சதை அடைய இந்த ஸ்பெஷலான டேலண்ட்ஸை கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. உங்க டெய்லி லைஃப்ல உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் ஈர்க்க, உங்களை நேசிக்கிறவங்களை அதிகப்படுத்த, உங்க லைஃபை ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டி லைஃப் போல மாத்த, இப்படி நீங்க என்ன காரணத்துக்காக இந்த மேக்னெட்டிக் பவரை வளர்த்துக்க ஆசைப்பட்டாலும் அது நிச்சயம் பாசிபிள் தான். இதுக்காக நீங்க பெரிய டேலண்ட்ஸ் எல்லாம் வளர்த்துக்க வேண்டாம். சின்ன சின்ன நுட்பமான விஷயங்களை கவனிக்க தெரிஞ்சாலே போதும்னு சொல்றதுக்கு தான் இந்த பதிவு. இதுல நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்ட பல விஷயம் இருந்திருக்கலாம். இல்ல இதுல சொல்லாத பர்சனாலிட்டியோ இல்ல பிஹேவியரோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா நெகட்டிவான மைண்ட் செட்ல இருக்க சில பேருக்கு அவங்க லைஃபை மாத்த இன்னும் சான்ஸ் இருக்குன்னு புரிய வைக்க தான் இந்த பதிவு. நீங்க விரும்புற பர்சனாலிட்டியா மாற இதுல சொல்லிருக்க விஷயங்களை உங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்க. ஒரு பவர்ஃபுல்லான மேக்னெட்டா உங்களுக்கு பிடிச்ச மனிதர்களோட ஹாப்பியான லைஃபை வாழுங்க. மேலும் இந்த மாதிரி நல்ல பதிவுகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.